Hi brothers and sisters, welcome to this new video. ஈரான் உளவு பிரிவு, மூன்றாவது நாடுடைய உளவு பிரிவு, CIA அமெரிக்காவுடைய உளவு பிரிவு, மூணும் போர் நிறுத்தம் பத்தி பேச்சு வார்த்தை தொடங்கியதாக, அதாவது ஈரானுடைய உளவு பிரிவு ரிக்வெஸ்ட் பண்ணதாக ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா உலக மார்க்கெட் இறங்குறது நின்றுருக்கு. அது இல்லாம அமெரிக்கா ஈரானுடைய வானிலையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம் நைட்டு நியூஸ்ல சொன்னாங்க. அதனாலேயே மார்க்கெட்ல உள்ள ஏற்ற இறக்கங்கள், மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள் குறை நின்றது. அதே மாதிரி ஈரானுடைய 17 போர்க்கப்பல்களை நாங்க அழிச்சிட்டோம். அது ஒரு கப்பல் கூட இலங்கையில ஒதுங்குச்சு. இன்னைக்கு ஒரு கப்பல் இன்ஜின் ப்ராப்ளம் சொல்லி இறங்குறதாக சொல்லப்படுது. இந்த இலங்கை சைடு கப்பல் போனது எனக்கு விடுதலை புலிகளுடைய கடைசி நேரங்கள் தான் ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி சில லைவ் பார்த்துருவோம். ஏன்னா முக்கியமா மார்க்கெட்டை டிரைவ் பண்ண போறதே இந்த போர் பதட்டமும் உலக மார்க்கெட்டு தான். அந்த லைவ் பார்த்துட்டு இன்னைக்கு இப்படி மார்க்கெட் நடந்தது, டெக்னிக்கலா எங்க இருக்கிறோம், நாளைக்கு என்ன ஆகலாம், அப்புறம் மற்ற FID ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்ப்போம். சரியா? சரி, லைவ் இது அல்ஜசீரா லைவ் கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரை நடந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வரை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈரான் துருக்கி பார்டர் கிராசிங் ஸ்டடி போத் கண்ட்ரிஸ், அதாவது ஈரான்ல இருந்து துருக்கி பார்டரை கிராஸ் பண்ணி போறாங்க மக்கள். ஏன்னா அதிகமான பாம்பிங்ஸ் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போடுறதாக சொல்லப்படுது. ரைட்டா? அடுத்தது ஈரான் இன்டர்நெட் அங்க பிளாக் ஆயிருக்கா சொல்றாங்க. அப்புறம் அஜர்பைஜான்ங்கிற இடத்தை ஈரான் தாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல உள்ளது. அங்கேயும் தாக்கி இருக்கிறதாக, ஏன்னா அங்க அமெரிக்கா இஸ்ரேல் இருந்திருக்கலாம், அதனால சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஸ்ட்ராங்லி கண்டம் திஸ் ட்ரோன் அட்டாக் அவுட் கேரிங் டெரிட்டரி இஸ்லாம் ரிவீல் ஈரான் டேமேஜ் ஏர்போர்ட் பில்டிங் டேமேஜ் பண்ணிருக்காங்க. ரைட்டா? அடுத்து மல்டிபிள் எக்ஸ்ப்ளோஷன் காலையில ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கத்தார்ல நடந்திருக்கு. அதுக்கப்புறமா US செனட்ல ஈரான் ஸ்ட்ரைக்கு பேக் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா 47 பேர் தான் எஸ் சொல்லியிருக்காங்க, 53 பேர் நோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கூட ஒரு சின்ன ஒரு பிட் நியூஸ் கூட வந்தது. எப்படின்னா, ஒரு செனட்டர் கத்திட்டு இருக்காரு, அவரை வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. மிகப்பெரிய ஒரு ரகலை பண்ணியிருக்காரு. அந்த நியூஸ் வந்தது. அங்க இந்த இது தோல்வி தான் சொன்னாங்க. ஏன்னா எஸ் 47 இது 17வது. அப்புறம் அஜர்பைஜான் ஈரான் அம்பாசிடருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க அந்த டான் விஷயமா. அப்புறம் இது கேள்வி எழுப்புறாங்க, வேர் இஸ் த ஈரான் அலையன்ஸ், அதாவது சைனா ரஷ்யா எல்லாம் என்னாச்சு, இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அதே மாதிரி டோஹால பெரிய எக்ஸ்பிளோஷன் நடந்திருக்குது, அது சொல்லப்படுது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. இதுதான் லைவ். கத்தார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டிங் மிசைல் அட்டாக் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. ஏன்னா கத்தார்ல உள்ள US எம்பசி, அப்புறம் அங்க உள்ள ஆயில் ஃபீல்டு, LNG எல்லாம் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு சப்ளை பண்ற LNG எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த இதுதான், இந்த பிக்சர்ஸ் தான் அங்க பண்ணது. அப்புறம் பஹ்ரைன் சேஸ் டெஸ்ட்ராய்ட் டசன்ஸ் ஆஃப் ஈரானியன் மிசைல், பஹ்ரைன்லயும் போட்டிருக்காங்க, அதுவும் அங்கேயும் பிரச்சனையா இருக்கு. அப்புறம் டோஹாலையும் கண்டினியூ இருக்கு. அப்புறம் கனடா PM மிலிட்டரி இன்வால்வ்மெண்ட் ஈரான் வாருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவர் இன்வால்வ் பண்றதாக சொல்றாரு. அதே மாதிரி வேற என்ன முக்கியமான நியூஸ், ரஷ்யா சொல்லுது மற்ற அரப் கண்ட்ரிஸை அமெரிக்கா இழுக்குது சண்டைக்கு அப்படின்னு சொல்லுது. ரஷ்யா அக்யூசஸ் அரப் கண்ட்ரிஸ். அதே மாதிரி ரெண்டாவது ஈரான் வெசல் ஸ்ரீலங்கா பக்கம் இன்ஜின் ட்ரபிள்னால ஒதுங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அப்புறம் இஸ்ரேல் லெபனான் அங்க அட்டாக் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஈரான் எனர்ஜி மினிஸ்டர் ஆஸ்க் பப்ளிக் டு கன்சர்வ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டியும் வாட்டரையும் ரொம்ப ஒரு கவனமாக பயன்படுத்துங்கிறது சொல்றாரு. அப்புறம் ஈரானியன்ஸ் ரேலிங் அரௌண்ட் பிளாக் வேக் த US அண்ட் இஸ்ரேல் அட்டாக்ஸ் புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஈராக்கி குர்திஷ் கவர்மெண்ட் சேஸ் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் எனி கமெண்ட் எக்ஸ்பேண்ட் வார். அப்புறம் ஆயில் டேங்கர் அட்டாக் இன் ஈராக்கி போட்டு ஆயில் டேங்கர் அட்டாக் நடந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா சொல்லுது நாங்க எந்த ஆயிலும் சப்ளை பண்ணலாம்னு சொல்லுது. இப்படி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, மார்க்கெட்டுக்குள்ள வந்துடலாம். இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 15% கிராஷ் ஆகி 17.94 பயம் குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி USD நம்ம INR 92 அந்த பக்கத்துல தான் இருக்கு, 91.58 கொஞ்சம் அப்ரிசியேட் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி காலையில அப்ல ட்ரேட் ஆனதுனால கேப்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க, லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவளிக்க அனைவருக்கும் நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நேற்றைய க்ளோஸ் 24,480. இன்றைய ஓபன் இதுதான். இன்னைக்கு 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். 24,615 கிட்டத்தட்ட 125 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9 காலுக்கு 24,651 ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு. 9:40க்கு சடசடன்னு விழுந்து 24,530 120 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. இது தொடர்ந்து 7 தடவை நடந்துச்சு 2:20 வரைக்கும். பாருங்க, மேல இருந்து கீழே 1 2
2 3 4 5 6 7 7 டைம்ஸ் மேல கீழே அடிச்சுட்டே இருந்தது 3 மணி நேரமா. கடைசியா 2:20க்கு 24,529 இன்றைய லோ கிரியேட் பண்ணிச்சு. அரை மணி நேரத்துல 2:55க்கு 24,854 325 பாயிண்ட்ஸ் அரை மணி நேரத்துல சடன்னு போய் கடைசியாக 24,737 க்ளோஸ் ஆச்சு. 2020 நான் 20,000 கோடி கிட்டக்க எஃப்ஐஸ் வாங்கினாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். இப்ப பாருங்க 2 நாள்ல 20,662 கோடி வாங்கி தான் இந்த மார்க்கெட்டை தூக்கி நிப்பாட்டிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எத்தனை கோடிக்கு வாங்கியிருக்காங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். இன்னைக்கு ஓபன் வந்து 24 டே கேண்டிலுக்கு மாத்திடுறேன். இது நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுவோம். ஓப்பன் 24,615, ஹை 24,854, லோ 24,529, க்ளோஸ் 24,737, 325 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. கிரீன் கேண்டில் இன்னைக்கு 39, ரெட் கேண்டில் 12, சப்போர்ட் 24,500, ரெசிஸ்டன்ஸ் 25,000. இன்னைக்கு டாப் கெய்னர் அதானி போர்ட்ஸ் 3.4% டவுன். அதானி போட்டு எந்த பாதிப்பும் இல்லைன்னு அதாவது சில நியூஸ் சொல்லுது. நோ டேமேஜ் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லுது. சஹபார் போட்டு அதனால இன்னைக்கு அதானி போட்டு ஏறிச்சு சொல்லலாம். இதுல பல கொஸ்டின்கள் நமக்கு உருவாகலாம். அதே நேரத்தில் சிலது வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஹேர் பண்ணணும்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. அந்த அதானி போட்டு இன்னைக்கு 3.5% ஆப், இண்டால்கா 3.5% ஆப், எல்என்டி 3.5% ஆப், பெல் இன்னைக்கு 3% ஆப். டாப் லூசர் டெக் மஹிந்திரா 1% டவுன், HCL டெக் 3% டவுன், HCL டெக் 0.5%, ஐசிஐசிஐ 0.5% டவுன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 0.5% டவுன். இது மார்க்கெட் மறுபடியும் போற மறந்துட்டு ஐடி செக்டர்ல விழுதுன்னு தோணுது. ஏன்னா ஐடி செக்டர் தான் நிறைய விழுந்து போயிருக்கு, பேங்கிங் செக்டர் இறங்கி இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ஐடி செக்டர் 0.5% டவுன், நிப்டி கன்சியூமர்ஸ் 2.4% டவுன், நிப்டி எனர்ஜி 2% டவுன், நிப்டி ஆட்டோ 1.5%, பாக்கி எல்லா செக்டருமே 2% கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு ஹெவி வெயிட்டான ஐசிஐசி பேங்க் 0.5% டவுன், ஸ்டேட் பேங்க் 0.5% டவுன், டிசிஎஸ் 0.5% டவுன், ரிலையன்ஸ் மட்டும் 3.4% டவுன். எதுன்னு உங்களுக்கு புரியும், ஏன்னா அங்க பாலிடிக்ஸ். ஓகே, பேங்க் நிப்டி டோஜி கேண்டில் போட்டு இருக்கு. தொடர்ந்து ரெட் கேண்டில் 3, கிரீன் கேண்டில் 11. இப்போ வந்து பேங்க் நிப்டிக்கு மாத்திடுறேன். 59,555 க்ளோஸ் ஆயிருக்குன்னு ஒரு டோஜி கண்டில் தான். 58,506 டு 59,274 750 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். இன்னைக்கு வந்து சப்போர்ட் 58,500, ரெசிஸ்டன்ஸ் 59,500. HDFC 1% கூடிச்சு, ஐசிஐசி 0.5% கூடிச்சு. இதுதான் பேங்க் நிப்டியை பொறுத்தவரை. ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு 3.5% ஏறிக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய கண்டில். அதுக்கு மெயினான காரணம் ஆயில் பிரைஸ் ஏறலாம். அதை வச்சுட்டு ரிலையன்ஸ் உடைய இது ஏற்படுத்தலாம். ரைட்டா? ஏன்னா ஆயிலுடைய இது பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்ப்போம். கத்தர்ல எல்என்ஜி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம பார்ப்போம். சரியா? இதை கோல்டை பொறுத்தவரை அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. மேலே ஏறுவோமா இறங்குவோமா அப்படின்னு நின்றுட்டே இருக்கு. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கு. அமெரிக்காவோட கை ஓங்கிய போதிலும் ஈரானும் பதில் தாக்குதல் அங்கங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். கிட்டத்தட்ட அமெரிக்காவோட கை ஓங்கி போர் முடிவுக்கு வந்துருமோங்கிற ஒரு ஐயம் இருக்குது. அதே நேரத்தில் சில நியூஸ்கள் நான் கேள்விப்பட்டவரை இதுவரைக்குமே அவங்க வந்து முக்கியமான போர் இந்த மிசைல்ஸை யூஸ் பண்ணல, இனிமேதான் யூஸ் பண்ண போறதாக நியூஸ் வருது. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அதான் போர்க்காலங்கள்ல நிறைய பொய் வரும். இருந்த போதிலும் இது 6வது நாளாக தாக்கு பிடிச்சிட்டு ஒரு போரை கொண்டு போறது பெரிய விஷயம். ஏன்னா அமெரிக்கா மாதிரி பெரிய வல்லரசு நாடுகள் எப்படின்னு சொன்னா மொரட்டு காட்டெருமை, மிகப்பெரிய காட்டெருமை, எல்லாம் ஒரு பில்டிங் சைஸ் காட்டெருமை எல்லாம் இருக்கு. அந்த காட்டெருமை முன்னாடி ஒரு சின்ன சிறுத்தை குட்டி இருக்கு. காட்டெருமைங்கிறது அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் குரூப்னு வச்சுங்களா, சிறுத்தை குட்டிங்கிறது ஈரான் வச்சுங்களா. அப்போ இதுவும் அதுவும் மோதும் போது எது ஜெயிக்கும்? நம்ம ஒரு இதுவாவே லாஜிக்காவே காட்டெருமை தான் ஜெயிக்கணும். அது காலை வச்சு மீச்சாலே சின்ன சிறுத்தை குட்டியை சாப்பிடலாம். ஆனா அந்த சிறுத்தை குட்டி பராண்டும். ஏன்னா அதோட குணாதிசயம் வந்து பயப்படாது, பராண்டும், இது பண்ணும், டேமேஜ் பண்ணும். அப்படிதான் சுத்தி உள்ள எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. ருத்ரா தாண்டவம் அதை சுத்தி அடிச்சிருக்காங்க. எல்லா காத்தார் 10-12 நாடுகள் சொன்னேன், மறுபடியும் சொல்லிட்டு இருந்தா போயிட்டே இருக்கும். ஏதாவது தெரிஞ்ச விஷயம் தான். அடிச்சு அது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு கடைசியில வின் பண்றது யாருன்னு தெரிஞ்ச விஷயம் தான். இல்ல வேற ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம். ஏன்னா ஏற்கனவே ஈரானை வேற பிரச்சனைக்கு இழுத்துட்டு இருக்காங்க, ரஷ்யாவை பிரச்சனைக்கு இழுத்துட்டு இருக்காங்க. எதுவும் நடக்கலாம், பார்ப்போம். ஆனா கிட்டத்தட்ட அமெரிக்கா கை வாங்கி இருக்குது இப்போதைக்கு. ரைட்டா? சரி, இப்போ வந்து சில்வர் பார்ப்போம். சில்வர் சேம் 81ல 84ல இருக்கு. அதோடைய ஹை 121.67, லோ 64.02. யுஎஸ் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டே இருக்கு. $75 இருந்தது, இப்ப 76.59, 1/2% கூடி இருக்கு. பிட்காயினும் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டே இருக்குது. 60,000 பக்கமா இருந்தது, இப்ப 73,394 இருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டே இருக்குது. ஈவென்ட்ஸ் இன்னைக்கு இது முக்கியமா கவனிக்கணும். இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்டை வச்சு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பிரச்சனையில
அவங்க ஏதாவது நியூஸ் வந்தாலே மார்க்கெட், உலக மார்க்கெட் கீழே விழும். ஏன்டா அமெரிக்கா அவ்வளவு கோடான கோடி ராணுவத்துக்காக செலவு பண்ணிருக்குது. அவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். ஏற்கனவே காசா வராது, இப்ப ஈரான் வரலையும் சரி, ஏகப்பட்ட பொருளாதாரத்தை வீணடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் ட்ரம்ப். அவர் சைட்ல அவர் நியாயமா இருக்கலாம், வேணுக்காக சொல்லப்படுது, பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க கட்சிகளே பேசிக்கிறாங்க. அமெரிக்காலேயே நேற்று பெரிய இது நடந்தது, செனட்ல பிரச்சனைகளும் ஓடிச்சு. ரைட்டா? சரி, இப்போ வந்து ஆப்ஷன் செயின் வந்து 16.13 டிவைடட் பை 17.47 0.92, அது ஒரு நியூட்ரலா தான் இருக்கு. 25,500 25,600 அதிகமான ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சில நியூஸஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலா பார்ப்போம். இப்போ மணிக்கண்டர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. கத்தர் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஹால்ட் மே டிஸ்டர்ப் இந்தியன் எல்என்ஜி சப்ளை, கவர்மெண்ட் க்ளோஸ்லி மானிட்டரிங். நம்ம கேஸ் வீட்டு யூஸ் பண்றது, இண்டஸ்ட்ரியலுக்கு, மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற கேஸ் பாதிக்கப்படலாம் ஏன்னா கத்தர்ல பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால மணிக்கண்டர்ல வந்திருக்கு. ரைட்டா? அப்புறம் 4வது யுஎஸ் உடைய F-15 வந்து அடிச்சிருக்கு ஈரான். இது வந்து மணிக்கண்டர்ல வந்திருக்கு, சதர்ன் ஏரியால. ஏன்னா இவங்க வானத்தை கட்டுப்படுத்திட்டு சொல்லியிருந்தாங்க. அங்க போய் F-15 மேல கொண்டு போகும்போது இவங்க அடிச்சிட்டாங்க. இதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓகே. அப்புறம் அட்டாக் அண்ட் ஈரான் சோ ரஷ்யா லூசிங் ஸ்வே இன் த மிடில் ஈஸ்ட் குளோபலி. இது வாஷிங்டன் போஸ்ட் வந்து இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னு சொன்னா மக்களுடைய நன்மணி மதிப்பை வந்து ரஷ்யா இழந்துகிட்டு வருதுன்னு வாஷிங்டன் போஸ்ட். ஏற்கனவே நம்ம யுஎன்ல வந்து நெட்டன்யாஹு பேசும்போது எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க, உலக நாட்டு தலைவர் எல்லாருமே. அமெரிக்காவுக்கு ஏற்கனவே டாரிஃப்னால பிரச்சனை, இப்போ ரஷ்யாவும் இதுல பிரச்சனையில தலையிடாதனால அவருக்கும் மிடில் ஈஸ்ட்ல எல்லாத்துலயுமே அவருடைய மதிப்பு இழந்துகிட்டு இருக்குது. சைனாக்கும் இழந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்களும் வாயை திறக்காம இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எந்த உலக தலைவர்களையும் நம்பிக்கை தன்மை இல்லாம போயிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எல்லா ஒரு உலக தலைவர் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா கூட்டு முயற்சி இல்லாம அராஜகத்தை, ஆதிக்கத்தை எதிர்கொள்ள முடியாது. ரைட்டா? சரி, இப்போ வந்து அதேதான் அல்ஜசீராவை கேட்டிருக்கு, வேர் இஸ் ஈரான் அலைஸ் அப்படின்னு கேட்டு பீஜிங் எங்க, அதாவது சைனா எங்க, ரஷ்யா எங்கன்னு கேட்டிருக்காங்க அல்ஜசீரால. சரி, நம்ம டெக்னிக்கலா போயிடுவோம். மக்கள் கஷ்டப்பட்டு இறந்துட்டு இருக்கிறது தான் மனதுக்கு கஷ்டமான விஷயம். எக்கச்சக்கமான பேர் பெய்ரூட்ல, அங்க லெபனான்ல, இங்க ஈரான்ல, காசால நிர்கதியா இருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம முன்னாடியே போட்ட சார்ட். இந்த கருப்பு கோடு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு, மறுபடியும் இதை உடைச்சிட்டு கீழே வந்தது. இங்க வந்துட்டு இதை உடைச்சிட்டு கீழே வரலாம். போர் இதா இருந்தா ஈரானுக்கு அமெரிக்காவுடைய கை வாங்குதுன்னு நியூஸ்கள் வந்த உடனே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல இங்க போயிருக்குது. சரி, வருங்காலங்கள்ல என்ன வரலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இதை கொஞ்சம் டிரா பண்ணுவோம். அமெரிக்கா கை வாங்கி கொண்டிருந்தால் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இங்க போகும். ரைட்டா? இல்ல பிரச்சனை ஊத்திக்கிட்டே இருக்கு, மறுபடியும் எங்க பாம்புகளை போடுறாங்க, ஸ்டார்ட் ஆஃப் ஹார்மஸ்ல பிரச்சனை, கன்னி வெடிகள் அங்க வச்சிருக்கதா சொல்லப்படுது, மார்க்கெட் கீழே விழுவதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா இடங்களுமே, பிரான்ஸ், ஜெர்மனி, எல்லா இடத்துலயுமே எனர்ஜி பிரச்சனை போயிட்டே இருக்கு. இந்தியாவில இன்னும் கொஞ்ச நாள்லயே அந்த பிரச்சனைகள் உருவாகலாம். ரைட்டா? இது இல்லாம இந்தியன் மார்க்கெட் இதே இடத்துலயே கிட்டத்தட்ட 14-15 மாசமா போயிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் நியூஸ் நமக்கு வந்து ஆட் போடுவாங்க, கிரிக்கெட் பார்க்கும்போது இடையில ஆட் வரும், நீங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்ந்து இந்தியாவும் உயரும், நீங்களும் உயருவீங்க அப்படின்னு ஆட் வரும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் நீங்க நல்லா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அது எப்படி என்ன ஆட் வருதுன்னா, உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன், ஆனா வந்து மோசமா போயிட்டு இருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. சொன்னாரு, மியூச்சுவல் ஃபண்டுன்னா அப்படித்தான்ப்பா, நீ லாங் டைம்ல தான்ப்பா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சென்னை நிறைய பேர் பணத்தை எடுத்துட்டு வெளியே போறாங்க, மார்க்கெட்ல உள்ள நம்பிக்கை தன்மை குறைஞ்சு போச்சு, அதனால இதை அணப்பை கட்டு பண்றாங்க. புரியுதா? டிஐஸ் ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்காங்க, வெளியே போகாம பாத்துக்கிறாங்க. இந்த பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு இந்தியால. சரி, மார்க்கெட் இப்போதைக்கு ட்ரம்ப் கையில தான். பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சொல்லி பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.